ஆபிரகாமின் தெய்வமே, ஈசாக்கின் தெய்வமே, யாக்கோபின் தெய்வமே, என்னை நடத்தும். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை பரிசுத்த நாளின் காலை நேரத்தில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 56வது வசனத்திலே வர வாசிக்கிறோம். உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான், கண்டு கலிகூர்ந்தான் என்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆபிரகாமுக்கும் ஆண்டவருக்கும் காணப்பட்டதான அந்த உறவு மிகவும் உன்னதமானது, மிகவும் மேன்மையானதாக காணப்பட்டது. ஒரு சிநேகிதனை போல ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட அவர் காணப்பட்டார். பொதுவாக நண்பர்களுடன் அநேக ரகசியங்களை பகிர்ந்து கொள்வதுண்டு. அதுபோலதான் ஆண்டவரும் ஆபிரகாமுக்கு எதையும் மறைக்கவில்லை. நான் செய்ய போகிறது ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று சொல்லி கர்த்தர் நம்முடைய வார்த்தையின் மூலமாய் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். சோதோம் குமாரா பட்டணங்கள் அழிக்கப்படுவது போன்ற எல்லா விதமான காரியங்களையும் கர்த்தர் ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தி இருந்தாலும் எல்லாவற்றிலும் மேன்மையான ஒரு வெளிப்பாடு ஒன்றை ஆபிரகாம் பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது என்ன வெளிப்பாடு? ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். ஆண்டவர் ஆபிரகாமை வெளியே அழைத்து வானத்தில் இருக்கும் நட்சத்திரங்கள் எல்லாம் முன்னால் என்ன கூடுமானால் என்ன என்று சொல்லுகிறார். கணக்கிலடங்காத நட்சத்திரங்கள் வானத்தில் இருக்கிறதை ஆபிரகாம் பார்க்கிறார். கணக்கிலடங்காத இந்த வானத்து நட்சத்திரங்களை போல உன் சந்ததியை பெரிய பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் ஆபிரகாமோடு கூட பேசுகிறார். ஆபிரகாம் வானத்தில் இருக்கும் நட்சத்திரங்கள் என்ன ஆரம்பிக்கிறார். ஒன்றன் பின் ஒன்றாக எண்ணிக்கொண்டே அவர் வருகிறார். ஒன்றன் பின் ஒன்றாக வரிசையாக எல்லா நட்சத்திரங்களும் அவர் பார்க்கிறார். அப்படியாக அவருடைய சந்ததியாகிய நட்சத்திரங்களை பார்த்து கொண்டே வந்த பொழுது ஒரே ஒரு நட்சத்திரம் மிகவும் பிரகாசமாக இருப்பதை ஆபிரகாம் பார்க்கிறார். ஒருவேளை ஆபிரகாம் எந்திருக்க கூடும், இவ்வளவு கோடான கோடி நட்சத்திரங்கள் வானத்தில் இருக்கிறது பொழுது ஒரே ஒரு நட்சத்திரம் இவ்வளவு அழகாக ஜொலிக்கிறது என்று பார்த்திருக்க கூடும். ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இரண்டு நட்சத்திரங்கள் என்று அல்லது பல நட்சத்திரங்கள் என்று சொல்லவில்லை, மாறாக ஒரே ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும் என்று சொல்ல வேதவசனம் மிகவும் அழகாக சொல்லுகிறது. அந்த குறிப்பிட்ட நட்சத்திரத்தை தான் சாஸ்திரிகள் பார்க்கும்படியாக கடந்து போனார்கள். அந்த நட்சத்திரம் விடுவெளி நட்சத்திரமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக காணப்படுகிறார். இந்த உன்னதமான வெளிப்பாட்டை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் சந்ததியில் வரப்போவதை கண்டு ஆபிரகாம் ஆசைப்பட்டு களி கூர்ந்தார். அந்தபடி ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் கடந்து வந்தார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அது மாத்திரமல்ல, ஈசாக்கை பலியிட சென்ற பொழுது ஆட்டுக்குட்டி ஆபிரகாம் பலியிடும்படி கர்த்தர் அங்கே காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். தன்னுடைய சந்ததியில் வரப்போகும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் ஜனங்களை மீட்டெடுக்கும்படியாக, ஜனங்களுக்காக அடிக்கப்படும் ஒரு ஆட்டுக்குட்டியாக அவர் கொண்டு போகப்படுவார் என்பதையும் ஆபிரகாம் கண்டு மிகவும் ஆசையோடு கூட அவர் களி கோருகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறது. அப்பொழுது ஆபிரகாம் இந்த நாளை கண்டு களி கூர்ந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இருந்தாலும் ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று சொல்லி மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறார். அதே ஆசையும் களிகொடுதலும் நாட்கள் நமக்கும் உண்டாகட்டும். காரணம், நம் ஒவ்வொருவரையும் மீட்டெடுக்கும்படியாக, பாவத்திலும் சாபத்திலும் என்பதான நம்மை மீட்டு ரட்சிக்கும்படியாக மனுஷகுமாரன் அந்த பூமிக்கு தெய்வாதி தெய்வமாய் அவர் கடந்து வந்தார். கல்வாரி சிலுவையில் நமக்காய் ரத்தம் சிந்தினால் பாடுகள் பட்டார். அந்த வெளியேறப்பட்ட ரத்தத்தினால் நாட்களை தெய்வனுடைய பிள்ளைகளாகும்படியான மேலான ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் கர்த்தர் நாட்களை நமக்கு தந்திருக்கிறார் என்று சொன்னால் அவருக்குள்ளாக நாம் களி கூறும்படியாக தான் கர்த்தர் இந்த நாட்களை நம்மை ஏற்படுத்தியிருக்கிறார். ஆபிரகாமும் அவருடைய ஆசையும் அவர் கர்த்தரை கண்டு களி கூர்ந்தது போல நாட்களை கர்த்தர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். கர்த்தரே வெற்றித்திருக்கிறார். அந்த பாக்கியத்துக்குள்ள, இந்த சமாதானத்துக்குள்ள பிரவேசித்திருக்கிறேன் என்கிற அந்த சந்தோஷமும் ஒரு களி கூறுதலும் நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகட்டும். தேவ கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமீன். ஜெபிக்கலாமா? நேசிக்கான அன்பின் நல்ல தகப்பனே, அப்ப ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்திக்கிறோம். இந்த பரிசுத்த நாளிலும்
ஒரு திருமுகத்தை நோக்கி பாருங்க. கர்த்தர் பாராட்டின மேலான கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, எங்களுடைய பாவத்திற்காய், எங்களுடைய சாபத்திற்காய் தேவகுமாரனாய் மனுஷகுமாரனாக இந்த பூமிக்கு நீர் வெளிப்பட்டீர் ஆண்டவரே. எங்களுக்காய் இரத்த சிந்தினீர், எங்களை மீட்டெடுத்தீர். அந்த பாக்கியத்தை நினைத்து நாங்கள் இந்த நாட்கள் உண்மையிலே நாங்கள் களை கூறுகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எப்பொழுதும் உமக்கு நன்றியுள்ளவர்களாக, உமக்கு உகந்த பாத்திரங்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் காணப்படத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.